குக்கர் மூடியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம கீரை அல்லது மல்லித்தலை, புதினா இந்த மாதிரி ஏதோ ஒன்று நிறைய வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அல்லது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 2-3 நாளைக்கு கீரை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்ம சிறுகீரை இப்போ 2 கட்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி என்னால் செய்ய முடியல, அடுத்த நாளைக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அல்லது வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த கீரை வைக்கிற சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி 2 கட்டு கீரையும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இதே மாதிரி நீங்கள் மல்லி, புதினா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீரை வாங்கி நம்ம ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். நம்ம எந்த இடம் தண்ணியில் முங்குற மாதிரி போட்டோமோ அந்த அளவுக்கு இதில் கட் பண்ணி விட்டுறணும். அந்த கட்டு நம்ம கட்டியிருப்போம்ல அது வரைக்கும் அது கீழே வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷோல்டர் பெயினாக இருக்குது, என்னால் இவ்வளோ கட்டு கீரையும் வாங்கி ஆனால் ஆய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாங்க. அது தண்ணியிலேயே ஊறிக்கிட்டே இருக்கனால அது ரொம்ப கொஞ்சம் வளவலன்ட்டு இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். கீரை வாங்கி உங்களால் ஆய முடியல, என்னால் கட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, அதாவது என்னால் ஆஞ்சி ஃபுல்லாக எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடியில் அந்த வேர் பகுதியை நான் தனியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே அந்த காம்பு பகுதிகளை பிடிச்சி நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சொடக்கு போடுற நிமிஷத்தில் 2 கட்டு கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுலபமாக ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு. இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் கீரை கிடைக்கும் போது தான் வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப வாங்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம பூண்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு பூண்டு கூட உங்களுக்கு அழுகியே போகாது. ஒரு சில பூண்டு ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தோல் உதுத்து போட்டு வச்சுருவோம், அல்லது இந்த மாதிரி தட்டி தனித்தனியாக உதுத்து போடுவோம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவே சிரமப்பட்டு அதோடைய தோல் உரிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஒரே ஒரு சேஃப்டி பின் அல்லது ஒரு ஊசி ஒன்று எடுத்து பூண்டு மேலே குத்தாமல் அந்த பூண்டுக்கு சைடில் ஒரு இடுக்கு மாதிரி வரும்ல அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஊசியோ அல்லது பின்னூசியோ வச்சு இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா அதனுடைய தோலை அழகாக ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் உடச்சி தான் நம்ம அந்த பூண்டை எடுக்கணும்ட்டு இல்லை. இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி குத்தி விட்டாலே அழகாக மேலே இருக்க தோல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் சைடில் இருக்க தோல்களையும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பூண்டு உதுத்து போடணும், ரொம்ப நிறைய பூண்டு வச்சுருக்கோம், ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது, சீக்கிரமாக காயணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே உதுத்து போட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். உங்களுக்கு உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உதுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த பூண்டில் எந்த ஒரு புழு பூச்சி வண்டெல்லாம் சீக்கிரமாக வராதுங்க. உதிரியாக இருக்க பூண்டில் அவ்வளோ சீக்கிரமாக புழுக்கள் வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி உதுத்து போட்டு இதோடைய தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வைங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டு எல்லாமே உதிரியாக போட்டதுக்கப்புறம் இதனுடைய பூண்டு தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வாசல்லையோ அல்லது நம்ம கிச்சனில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு குப்பை ஆகுது அப்படின்னா ஒரு கிச்சனில் ஒரே ஒரு கவுண்டர் டாப் கிட்ட மட்டும் மரமோ அல்லது இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க தோல்கள் எல்லாமே அந்த கவுண்டர் டாப் மேலேயே விழுகும். நம்ம அழகாக ஈஸியாக அந்த குப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாம். வாசல்லையோ அல்லது கிச்சன்லேயோ நம்ம இந்த குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம உதுத்து அதாவது புடச்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அதை நம்ம விளக்கமாறு வச்சு பெருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக தோல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பூண்டு மட்டும் நம்ம அழகாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள் பூண்டு தோலுடைய எல்லா குப்பைகளுமே ஒரே இடத்துல இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பூண்டுடைய குப்பைகள் எல்லாத்தையுமே ஒரு டஸ்ட்பினோ அல்லது ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம நின்றுட்டே க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த குப்பைகள் வீடு ஃபுல்லாக பறந்துச்சு அப்படின்னா அதை கூட்டி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான், ஆனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க.
நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் அதிகமான டப்பாலாம் எதுவுமே இல்லை. ஆனால் துவரம் பருப்பு நம்ம ரேஷன் கடை பருப்பு தனியாக, கடையில் வாங்கின பருப்பு தனியாக, தனித்தனியாக பிரித்து போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கேரி பேக் மட்டும் இருந்தால் போதுங்க. அடியில் வந்து நம்ம கடையில் வாங்கின பருப்பும் இந்த மாதிரி கேரி பேக்கில் வந்து ரேஷன் கடை பருப்பும் போட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மூடியை மேலே போட்டு மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே கண்டெய்னரில் 2 பருப்பு நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது இந்த மாதிரி நீங்கள் அளந்து போட்டுட்டு அடியில் இருக்க பருப்பு போடணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மேலே இருக்க பருப்புகளை நம்ம மேலே தனியாக பிளாஸ்டிக் கேரி பேக்கில் இருக்கனால அழகாக அந்த பருப்பை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடியில் இருக்க பருப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நிறைய பேர் வீட்டில் இந்த பருப்பு வேக போடும்போதும் சரி அல்லது வந்து நம்ம சாப்பாடு வைக்கும்போதும் சரி குக்கரில் வைக்கும்போது அந்த குக்கர் விசில் ஃபுல்லாக பொங்கி அடுப்பு எல்லாமே வந்து மேலே எல்லாம் ஃபுல்லாக பொங்கி வந்துடுங்க. அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருக்கட்டும் அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை மேலே இந்த குக்கர் மூடி மேலேயும் அந்த விசில் பகுதி நடுவில் இருக்குல்ல அந்த காம்பு பகுதியிலையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து 2-3 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொங்கி வராது. உங்களுடைய கேஸ் அடுப்பு வந்து அடிக்கடி துடைக்கணுங்கிற அவசியமும் வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. பருப்புலையும் கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா பருப்பு பொங்காது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. பருப்பு நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டைஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்க விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து மேலே பொங்கியும் வராது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அந்த மூடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொங்காது. இப்போ நான் ஆயில் எல்லாமே விட்டுட்டு அந்த விசிலை போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேஸ் அடுப்பு ஃபுல்லாக வந்து தெறிக்கவே இல்லைங்க. அந்த விசில்லையும் வந்து ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக பொங்கி வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பன்னீர் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை இதை சேவ் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம பன்னீர் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு அரைவாசி யூஸ் பண்ணிவிட்டு அரைவாசி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண பாக்கெட்டை அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஹார்டாக போயிடும் பன்னீர். அல்லது ஒரு 15 நாளைக்கு மேலே இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து பேக்கெட்லேயும் வந்து இத்தனை டேட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு டேட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில டைமில் ஃபங்கஸ் வந்த மாதிரி மேலெல்லாம் கொஞ்சம் பூசா வந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பன்னீர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பன்னீரை வச்சு நீங்கள் ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் இதில் வச்சு 10 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறனால பன்னீர் எப்போவுமே நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம சப்பாத்தியெல்லாம் சுட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அடியில் இருக்க சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு லப்பர் கிளாத் துணியை வந்து இந்த மாதிரி ஒரு துணியை அடியில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சப்பாத்தி போட்டிங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த வேத்த மாதிரியெல்லாம் ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சப்பாத்தி சுட்டு வச்சாலும் சரிங்க எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் பாக்ஸில் டைரெக்டாக சப்பாத்தியை போடாமல் இந்த மாதிரி துணி வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி எப்போ சுட்டு வச்சாலும் சரிங்க அதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி போட்டு வச்சு பாருங்கள். சப்பாத்தி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் சப்பாத்தி கெட்டு போகாமல் இருக்குங்க. நைட்டு நமக்கு நிறைய சப்பாத்தி மிஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லியில் வந்து கொஞ்சம் தாங்க மல்லித்தலையே இருக்குது. மிச்சதெல்லாம் தண்டு தான் நிறைய இருக்குது. அந்த தண்டை நம்ம வீணாக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தேங்காய் சட்னியில் நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தமல்லிக்கு தண்டை போட்டு நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். அந்த தண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. இலைகள் கொஞ்சமாக போட்டாலும் தண்டு வந்து ஒரு 5-6 தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும். அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம என்ன தான் விளக்குமாறு ஒற்றை அடிக்கிற அந்த குச்சியில் வச்சு நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணாலும் அந்த ஃபேன் ரெக்கைக்கு மேலெல்லாம் வந்து தூசி ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும். அது நம்ம என்ன தான் விளக்குமாறு வச்சு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது. அதுக்கு இந்த ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதுங்க. அழகாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேஸ்ட்டான ஓல்டு ஷாலோ அல்லது பழைய துணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த துணி ஃபுல்லாக இந்த ஹேங்கரில் நான் சுருட்டி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட் ஒன்று போட்டு இந்த ஷாலை நம்ம நல்லா இந்த ஹேங்கருக்கு மேலே இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கர் ஃபுல்லாகவே சுற்றிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே அழகாக ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம விளக்குமாரில் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு ஹேங்கரும் இந்த ஷால் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த ஃபேனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுருட்டி விட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஹேங்கரை அந்த ரெக்கைக்குள்ளே விட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேன் ரெக்கையுமே வந்து வளைஞ்சு போகாது. விளக்குமாறுலையோ அல்லது ஒற்றை குச்சியிலையோ நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் இந்த ஃபேனுடைய இறக்கைகள் வந்து வளைஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்பீடாகவும் சுத்தாது, காற்றும் அவ்வளோ நல்லா வராது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேனுடைய ரெக்கைக்குமே ஒன்றும் ஆகாது. நல்லா அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டூலை போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஹைட்டாக இருக்குது, எட்டாவது தூரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஹேங்கருடைய நான் பிடிச்சிருக்கேன் இல்லைங்க அந்த பிடிப்பு பகுதியில் ஏதோ ஒரு ஸ்டிக்கை ஒன்று வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறனால ரெக்கைகளில் ஒட்டியிருக்க எல்லா டஸ்ட்டுமே அழகாக ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சு எல்லா ரெக்கையுமே க்ளீன் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஈஸியாக மேலே இருக்கிறது சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே அழகாக ஈஸியாக வருது. நீங்களும் இந்த மாதிரி ஃபேனை க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக ஈஸியாக கஷ்டப்படாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சைடு இடுக்குகளில் இருக்கிறதையும் வந்து அந்த ஹேங்கரை வச்சியே நம்ம க்ளீன் பண்ணலாங்க. நல்லா அழகாக டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேனை ஒரு நிமிஷத்துக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து பறந்து வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரே ஒரு ஹேங்கரை வச்சு எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக ஒரு துளி டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு.